கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் எப்பொழுது நன்மை எனக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்க உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை நோக்கி சீக்கிரத்தில நன்மை தேடி வரும்படியாக எதிர்பார்க்கிற நன்மை நம்மை தேடி வரும்படியாக கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், அதில 3 காரியத்தை நான் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது 2 ராஜர் 18:3 படி தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அதாவது நம்முடைய பார்வைக்கு அல்ல, பிறருடைய பார்வைக்கு அல்ல, தேவனுடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும். 2வது பாவத்தையும் பாவக்கிரியையும் அழித்து போடணும். 2 நாளாகமம் 7:14 படியும் எபிரெயர் 12:1 படியும் பாவத்தையும் பாவக்கிரியையும் நம்ம அழித்து போடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த நன்மை தர வல்லவராக இருக்கார். 3வது தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? வசனத்தின்படி நடந்து எந்த சூழ்நிலையும் பின்வாங்காமல் எப்படி எசேக்கியா ராஜா நடந்தாரோ அதே போல நாம ஆண்டவர் மேல வசனத்தின்படி நடந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்பொழுது அதுக்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். அப்பொழுது யோசேப்புக்கும் மொர்தெகாய்க்கும் வந்தது போல நமக்கு நன்மை நம்மை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.